என் முன் இருக்கிறது. ஒரு அலையில சொல்லுவோம், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு முன்னே என்ன செய்றாரு? ஆண்டவர் நமக்கு முன்னே நிறுத்தி வச்சிருக்கிறோம். தாவீது சொல்றார், கர்த்தரை எனக்கு முன்பதாக நிறுத்தி வைத்திருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. யாரை முன்னே நிறுத்தி வச்சிருக்கிறாரு? கர்த்தரை நான் முன்னிறுத்தி வைத்திருக்கிறபடினால், கர்த்தரை முன்னிறுத்திருக்கிறபடினால், அல்லேலூயா, நான் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை சொல்றார். அல்லேலூயா. நம்முடைய பணத்தையோ நம்முடைய படிப்பையோ நம்முடைய காரியங்களையோ நம்ம முன்னே நிறுத்தி வச்சிருந்தோம்னா நம்ம அசைக்கப்பட்டுருவோம். நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்முடைய படிப்பு, நம்முடைய திறமை, நம்முடைய செல்வம் இதெல்லாம் நமக்கு வேணும்தான் இல்லைன்னு சொல்லாவே அதே நம்ம நோக்கி பார்த்தோம்னா நம்ம அசைக்கப்பட்டுருவோம். அப்போ நம்ம யாரை முன்னால் நிப்பாட்டணும்? கர்த்தரை முன்னிறுத்தணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தாவீது சொல்றார். இப்ப இவர் என்ன சொல்றாரு? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு முன் இருக்கிறாய் சொல்றார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு முன் எப்போதும் நீர் இருக்கிறபடியால், அல்லேலூயா சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, எப்போதும் எனக்கு முன்னே நீ இருக்கிறப்பா. என்ன சொல்றாரு? ஆயத்தம் சொல்லுங்க, எப்பொழுது எனக்கு முன்னே நீ இருக்க சொல்ற. ஆல்வேஸ் பிஃபோர் மை இஸ். அல்லேலூயா. நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னும் அதுக்கு முந்தின சொல்றாரு, உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து இருக்கிறேன் சொல்றாரு. என்ன சொல்ற? உன்னை நான் வரைஞ்சு வச்சு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உள்ளங்கையில உன்னை வரைஞ்சு வச்சு எப்படி செஞ்சுட்டு இருக்கிறேன்? பார்த்துட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னுடைய படம் என்கிட்ட இருக்குது, உன்னுடைய வாழ்க்கை இருக்குது. அது என்ன செய்ய நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உள்ளங்கையில நீ இருக்கிறாய். உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய தேவனுடைய உங்களை குறித்து வைத்திருக்க தேவ திட்டம் எல்லாம் ஆண்டவருடைய உள்ளங்கையில் இருக்குது. அல்லேலூயா. உன்னை உள்ளங்கையில வரைஞ்சி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நீ எனக்கு முன்னே எப்போது இருக்கிறா? இந்த எருசலேம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனம் சொன்னா கர்த்தரைகளை கைவிட்டார், கர்த்தரைகளை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுதான். பாருங்க, அது முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, கர்த்தர் சீயோ 14ஆம் வசனம், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். அல்லேலூயா. அது என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார். ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டார். இப்படி நம்ம சிலவேளை சொல்லுவோம், ஆண்டவர் கைவிட்டாருப்பா, ஆண்டவர் மறந்துட்டாருப்பா. நம்ம சிலவேளை சொல்றோமா? இப்போ நீங்களாம் வரல என்பது ஆண்டவர் நம்மளை கைவிட்டாரா? நீங்கள் ஜனங்கள்லாம் விசுவாச பிள்ளைகள்லாம் நம்ம லேட்டாக வர்றாங்களே, வருவாங்களா வரமாட்டாங்களா அடுத்து செய்ய வேண்டியது நினைக்கிடுது. என்ன ஆண்டவரே சொல்லி. அல்லேலூயா. சில வேளை நீங்க சொல்றீங்க, ஆண்டவர் கைவிட்டாரா, மறந்துட்டாரா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்க மாட்டேன். அல்லேலூயா. சொல்ற, தாய் மறந்தாலும் அல்லது ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? மறந்துட்டாரு, கைவிட்டுட்டாரு. அல்லேலூயா. சில வேளை நம்மளை கைவிடுறது பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கழுகு பார்த்தீங்கன்னா தன் குஞ்சுகளை பறக்க வைக்கிறதுக்கு மேலே உச்சி மலையில் கொண்டு போய் தன் குஞ்சுகளை கூட கட்டும். அங்கேருந்து கூட்டெல்லாம் பறிச்சுட்டு குஞ்சை தூக்கிட்டு போய் உச்சி உயரத்துலேருந்து குஞ்சை என்ன செய்யும்? கீழே போட்டுரும். அது அப்படியே ஐயோ நம்ம தாய் குலகாரி நம்மளை கைவிட்டுட்டா அப்படின்னு சொல்லி பறந்து என்ன செய்யும்? அது அங்கிருந்து அடையோ கைவிட்டாலே கீழே பார்த்துக்கணுமா? அப்போ என்ன செய்யும்? கொஞ்சம் ரெக்க விரியும் அந்த காத்துக்கு. அல்லேலூயா. ரெக்க கர்த்தர் மலை சில வேலை இப்படிதான் நம்மளை கைவிட்டது போல தெரியும். அப்போ ரெக்க விரிஞ்சு கொஞ்சம் ட்ரை பண்ணும். என்ன செய்யும்? ட்ரை பண்ணும். அது கீழே விழுது. அது சில பறவைகள் என்ன செய்யும்? சில கழுகு குஞ்சுகள் பறக்க முடியலன்னா சில என்ன செய்யும்? கீழே விழுகிறாப்புல வரும். அது தாய்ப்பறவை சல்லுன்னு ரெக்கையினால் தாங்கிடும். அல்லேலூயா. இப்போ 2-3 தடவை இப்படி போடும். எத்தனை தடவை போடும்? 2-3 தடவை. 4 போடும் பொழுது 3ஆவது தடவை எப்படி என்ன செய்வோம்? பறந்துடுவோம். அல்லேலூயா. ஏன்னா அது நம்மளை பறக்கணுங்கிறதுக்காகத்தான் அது என்ன செய்யும்? நம்மளை கைவிடுகிறது. அல்லேலூயா. அதை போல நம்ம மாறணும். அல்லேலூயா. சில தாய் பறவை எங்கேயோ போயிடும், அது இறத்த இடம் போயிடும். அந்நேரத்தில் ஏதோ ஒரு பாம்போ மற்ற மிருகங்களோ வந்து அதை சாப்பிடக்கூடாது. அது தன்னை போல மாறணும். இயேசுவை போல நம்ம மாறணும். யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறும். அதண்டி இறையை கொண்டு இந்த கூட்டில் கொடுத்துட்டே இருக்கும், வாயில தள்ளிகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா பறவைகள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுக்குள்ள ஒவ்வொரு பறவை வாயில கொடுத்து நிச்சயம் தள்ளிக்கிட்டே இருக்கும். சில பறவை ரத்தத்தையும் கொடுக்குமா. ஒரு பறவை பார்த்துருந்தோம்,
போது அங்கே என்ன செய்ய அந்த குஞ்சுகளுக்கு தன்னுடைய அது சாப்பிட்டு அந்த ஆண் பறவை கொத்தும் பொழுது என்ன செய்ய அந்த ரத்தமாக வடியுமா, அந்த ரத்தத்தை அந்த குஞ்சுகள்லாம் குடிக்குமா. சில அப்படிப்பட்ட பறவைகள் இருக்குது, வித்தியாசமான பறவைகள் ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் இருக்குது பறவைகள். அப்போ நம்ம இப்போ யூடியூப்ல எல்லாம் போட்டு விடுறாங்க பறவைகள் காரியங்களாம். அப்போ நம்ம பார்க்குறோம் இப்படிப்பட்ட ஒரு பறவைகள் இருக்குது. அதே போல் ஆண்டவர் இவர்கள் பாவம் செய்ததுனால, இவர்கள் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்ததுனால அவங்கள என்ன செய்ய சிறையிருப்புக்கு அனுப்பிட்டார், பாபிலோனுக்கு அனுப்பிட்டார். ஆனாலும் இங்கே கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க, எருசலேம்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கும் சேர்த்து சொல்றாரு, அந்த நாட்டுக்கு சொல்றாரு, எருசலேமே சீயோனே அப்படி சொல்றார். எருசலேமே பார்த்து சொல்றார், உன் பிள்ளைகள் தூரத்திலிருந்து வருவார்கள் அப்படி சொல்றார். உனக்குரிய ஆசீர்வாதங்கள் தூரத்திலிருந்து வரும். அல்லது உன் கண்களை ஏறெடுத்து பார்ப்பார். நீ வரும் சொல்றாரு பாருங்க, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். பாழாக்கினவர்கள் உன்னை விட்டு புறப்பட்டு போயிடுவாங்க. ஆனா என்ன செய்வாங்க, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பா, அவர்கள் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது பண்ணி அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா சொல்றாரு, என் ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், உனக்குரிய ஆசீர்வாதம் அப்படியே வரும். அல்லேலூயா, ஆசீர்வாதங்கள் ஜீவன் வரும். அல்லேலூயா, நன்மையான ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி, உன்னை விட்டு போன ஆசீர்வாதங்கள், வேலை பேச்சா, நிம்மதி பேச்சா, சாபங்கள், சில கஷ்டங்கள் நமக்கு என்ன போகணும். கஷ்டத்தில் நீங்கள் துயரப்பட்டு இருக்கீங்களா, நம்மகிட்ட இருக்க நிம்மதி பேச்சு, ஆசீர்வாதம் பேச்சு, நம்மகிட்ட இருக்க நன்மையெல்லாம் பேச்சுனாலும் திரும்ப வரும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா, உன்னை தேடி வரும், உன்னை தேடி சுகவாழ்வு தேடி வரும், உன்னை தேடி ஜீவன் வரும், உன்னை தேடி ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். அல்லேலூயா, கர்த்தர் முன்பதாக நீ உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற எலியாடுன்னு சொன்னார். அவர் கர்த்தருக்கு முன்பாக நம்ம நிற்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் 1ஆம் தேதி பிறந்துச்சுன்னா ஒரு உபவாச ஜெபத்தில் ஒரு ஆராதனையில் கர்த்தருக்கு முன்பதாக நம்ம நிற்கிறோம். அப்போ அவர் நமக்கு முன்பதாக நிற்பார். அவர் நமக்கு முன்கூட்டியே வந்துடுவார் ஆலயத்துக்கு. அவர் முன்கூட்டியே எப்போ என் மகா வருவா நான் பிளஸ் பண்ண சொல்லி நமக்கு முன்பதாக அவர் நிற்பார். அல்லேலூயா, அப்போ நம்ம என்ன செய்வோம், கர்த்தருக்கு முன்பாக நம்ம நின்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ கர்த்தர் நம்மளை நோக்கி பார்ப்பார். சொல்றாரு, என் கண் முன்னே உன்னை வைத்திருக்கிறேன், அதை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, உன் பிரச்சனைகளை நான் கண் முன்னே வச்சிருக்கிறேன், உன் பிரச்சனைகள்லாம் எனக்கு தெரியும். அல்லேலூயா, நம்ம சொல்றோம், என் பிரச்சனைகள்லாம் என்ன ஆண்டவரே நமக்கெல்லாம் தெரியுமாப்பா அப்படி நம்ம கேட்போம். உன் பிரச்சனைகள் ஆண்டவருக்கு, உங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா, உங்க சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும், உங்க பிரச்சனைகள் ஆண்டவருக்கு தெரியும். தெரியாம ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் சொன்ன, மலைகளெல்லாம் நான் வழிகளாக்குவேன். மலை போல என் ஜனங்கள் வருகிறதற்கு மலையெல்லாம் இருக்கும், அந்த மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன். பாதையெல்லாம் என்ன செய்வேன், பல மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன். பாதைகள் உயர்த்தப்படும், பள்ளமா இருக்கிறவைகளும் உயர்த்தப்படும், சமமாகும் சொல்றார். அல்லேலூயா, அப்போ ஆண்டவர் இப்படி நம்மளை ஒரு சேஞ்ச்ஃபுல் லைஃபுக்கு என்ன செய்ய, ஒரு மாற்றமான ஒரு லைஃபுக்கு எருசலேமினுடைய காரியங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், ஒரு மாற்றத்தை தருவார். அல்லேலூயா, இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்முடைய ஒரு மாறுதல் நமக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையை ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ள கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையே அவர் மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யறாரு, மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை எதிரினால் அடித்து நொறுக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை நம்ம கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றுவார். தூரத்திலிருந்து வருவாங்கப்பா, அப்படி கடைசியில் சொல்றாரு பாருங்க, நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்லத்தக்கதா. 19 சொல்றார், அப்பொழுது வனாந்தரங்களும் உன் பாலிடங்களும் நிர்மலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரையினாலே உனக்கு நெருக்கமாக இருக்கும், உன்னை விழுங்கினவர் தூரமாவார்கள் சொல்றாரு. ஒரு பெரிய மாற்றம். எருசலேம்ல ஆளே இல்லை. எருசலேம் எப்படிப்பட்ட இருக்கு, சிறைப்படுத்தப்பட்டு போன எருசலேமா இருக்குது, கைவிடப்பட்ட எருசலேமா இருக்குது. சீயோன் கைவிடப்பட்ட ஒரு சீயோன் நகரமா இருக்கு. தாவீதின் கோட்டையா இருந்தது, இப்போ ஆளே இல்லாம இருக்குது இல்லையா. தாவீது அரசா செஞ்சார். இதெல்லாம் தாவீதுக்கு பின்னாடி வாழ்ந்த நாட்கள் காலம். தாவீது அரசாட்சி செய்யும் பொழுது ஜெகஜோதியா இருந்துச்சு. 2வது சாலமோன் அரசாட்சி செய்கிறாரு, பொற்காலமா இருந்துச்சு. எசேக்கியா அரசாட்சி செய்கிறாரு, இதெல்லாம் ஒரு பொற்காலம். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஏசியா நாட்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏசியா நாட்கள் தான் நடக்கல, அவங்க சிறைப்பட்டு போகல. ஆனா என்ன செய்ய, தீர்க்க தரிசனமா அவர் எழுதுறாரு. ஏசியா என்ன செய்யறாரு, இப்படிலாம் நடக்கும், சிறைப்பட்டு போவாங்க, ஆனாலும் என் ஜனங்கள் என்ன செய்வாங்க,
திரும்பி வருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என் ஜனம் என்ன செய்வாங்க? திரும்பி வருவார்கள். அப்ப சிறைப்பட்டு போன ஜனமே திரும்ப வரும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அப்ப இப்படி ஆண்டவர் அந்த அர்த்தம் சொல்றாரு. உன் சூழ்நிலை, உன்னுடைய காரியங்களாம் என் முன்னாடியே நிக்குது. அப்ப தேசத்தின் நிலைமை, என் தேசத்தை ஆண்டவர் சீரமைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஒரு பாழா போன தேசத்தை மட்டும் கிடையாது, அதை ஒப்புமையா நமக்கு அந்த பக்தன் காட்டுகிறார். இப்ப இதே போலதான்பா உன் தேசம் இருக்குது, உன் வாழ்க்கை இருக்குது, உன் மதில்களை நான் எடுப்பித்து கட்டுவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், எனக்கு முன்னே நீ இருந்துகிட்டே இருக்கிற, உன் பிரச்சனைகள்லாம் எனக்கு முன்னே இருக்குது, நீ கர்த்தர் கைவிட்டால் நீ நினைக்கிற, கர்த்தர் உன்னை கைவிடல. அல்லேலூயா. இப்படி ஒரு மாற்றம், இரண்டாவது ஒரு மாற்றத்தை இந்த நாட்களில் வாழ்ந்த எலிசா மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அது பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம். அல்லேலூயா. அதுல 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் புஸ்தகம். அதுல அந்த நிலைமையை பார்த்து அவர் அழுகிறார். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல அந்த பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல சொல்வாரு, எலிசா அழுவார், ஒரு ஆசைகளை பார்த்து அழுவார். பாருங்க, ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம். எலிசா அவனை நோக்கி, நீ வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும், ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றார். இப்ப 2 காரியத்தை சொல்றார். இப்ப ஆசைகள் தமஸ்குவின் உச்சிதங்களினால் என்ன செய்யும்? 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக 2 சீரியன் ராஜாவாகிய பெனாதாத் என்னுடைய குமாரன் என்னை முடித்து அனுப்பி, இந்த வியாதி நீங்க பிழைப்பானா என்று கேட்க சொன்னார் என்றார். எத்தனை ஒட்டகங்கள் சொல்லுங்க? வாய்த்த சகல உச்சிதங்களின் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கை. ஒரு எலிசாவை தேடி எவ்வளவு ஒட்டகம் வருது? 40 ஒட்டகம் ஒரு ராஜா கொடுக்கிறார். ராஜா ஒட்டகத்தனையா அந்த ஆசீர்வாதங்களை அப்படியே கொண்டு வர. அல்லேலூயா. எத்தனை ஒட்டகம் வருது? நம்ம ஒரு கட்டப்பையில இருந்து கொண்டு வந்து கொடுக்கறது கூட நமக்கு கை வலிக்குது இல்லையா? என்னையும் சேர்த்தான் சொல்றேன். நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு காணிக்கை கொடுத்துட்டோம், நம்ம தான் உச்சியில நம்ம தான் நின்று தாங்குற மாதிரி நினைப்போம் இல்லையா? இந்த சபையே நான் தான் தாங்குறேன்ப்பா, இந்த பட்டணத்தை நான் தான்ப்பா தாங்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பெரிய ஒரு இதாக காமிப்போம். அவன் கொண்டு வரான் பாருங்க. இந்த ராஜா ஒரு பிரஜாதி ராஜா, 40 ஒட்டகங்கள். பாருங்க, ராஜா ஆசைகளை நோக்கி சொன்னான், நீ உன் கையிலே காணிக்கை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்க பிழைப்படோ என்று அவனை கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். எலிசாவை தேடி இந்த ஆசைகள் ராஜா புத்திரன் அனுப்புற. அல்லேலூயா. நீ ஊழியக்காரர்கள் மனுஷரை தேடி போக வேண்டியாது. அப்ப அந்த எலிசா இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரிடத்துல ஊழியக்காரன் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். அல்லேலூயா. ராஜாக்கள் நம்மளை தேடி தான் வரணும், ஊழியக்காரனை தேடி தான் ராஜாக்கள் வரணும். அல்லேலூயா. விசுவாசிகளும் ஊழியக்காரனை தேடி தான் வரணும், நான் உங்களை தேடி வரக்கூடாது. அதுதான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வரமாட்டோம். புரியுதா? அப்ப நீங்க தான் சபையை தேடி வரணும், ஊழியக்காரனை தேடி நீங்க தான் வரணும். முதல் ஊழியக்காரன் உங்களை தேடி வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது ரட்சிப்புகள் வழி நடத்தினார். ஆனா இப்ப நீங்க எந்த காரியம்னாலும் சபையை தேடி வரணும், ஊழியக்காரனை தேடி நீங்க வரணும். பாஸ்டர் வந்து அப்படி அவர் ஜெபத்துல இருப்பாரு, தேவனுடைய பாதத்தில் எல்லா வீட்டு பிரச்சனைக்கு போக முடியுமா? உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியுமா? அப்ப தெரிஞ்சாலே இவர் தேவையில்லாம மூக்கம் நடக்கிறாரான்னு சொல்லுவீங்க. தேவையில்லாம பிரச்சனை வரும். நான் உங்க வீட்டு பிரச்சனையில தலையிட்டேன்னா நீங்க என்ன செய்வீங்க? இந்த பிரச்சனை தலையிடாதுன்னு சொல்லுவீங்க. இது எனக்கு தேவையா? சொல்லுங்க. அப்ப ஊழியக்காரன் என்ன செய்யற? ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். இதுதான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. நாங்க இங்க அலையிறதுக்கு இப்ப நான் வந்து வெள்ளி சனி ஞாயிறு சர்ச்சில் இருக்கிறோம். எனக்குமே போர் அடிக்குது, சர்ச்சிலே இருக்க போர் அடிக்குது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் அது ஒரு இன்பமா இருக்குது. ஆனால் கர்த்தர் எனக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்துருக்காரு. சபைக்காக ஜெபிக்கணும், ஊழியத்துக்காக ஜெபிக்கணும், அங்கெங்க போகக்கூடாது, வார்த்தை எடுக்கணும் அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? அப்ப கர்த்தருடைய பாதத்துல ஒரு ஊழியக்காரன் இருக்கணும், ஒரு தேவ மனுஷன் இருக்கணும், ஒரு ஜெபிக்கிறவன் இருக்கணும். அப்ப நம்ம அங்கங்க ஓடக்கூடாது, ஆசீர்வாதத்தோடு விசுவாசியும் ஓடக்கூடாது. அங்க தேடி இங்க தேடி இப்படி தேடி அப்படி தேடி ஓடக்கூடாது. கவனமா கேட்குறீங்களா? அல்லேலூயா. அப்ப அப்பனா தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் எப்பவுமே நேசணும், மனுஷர்களை தேடி பிரபுக்களை தேடி ஓடக்கூடாது, ராஜாக்களை தேடி ஓடக்கூடாது. அவங்களுக்கு அவங்க தேடி அவங்க சர்ச்சைக்கு செய்வாங்களா, அவங்க ஊழியத்துக்கு தருவாங்களா அப்படின்னு ஊழியக்காரன் என்ன செய்யக்கூடாது?
ஓட. விசுவாசியை ராஜாக்களை தேடி ஓடக்கூடாது. விசுவாசி யாரை தேடி ஓடக்கூடாது? சொந்தக்காரங்க அவங்க பெரிய ஆள் இவங்க பெரிய ஆள் ஓடக்கூடாது. எல்லாரும் ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடி போவோம். ஆண்டவர் நம்மளை தேடி எல்லாம் ஆசீர்வாதம் வரும். நம்மளை தேடி வரும். அதுதான் ஆசீர்வாதம், பிளஸிங். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இப்ப இந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் என்னை தேடி வரணும்பா. நான் ஒரு காலத்துல ஓடி ஓடி போய் உடச்சு சம்பாதிச்சேன். ஆனா இப்ப என்னை தேடி வர்றவர்களுக்கு ஆசீர்வாதம் வரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காலத்து உங்களை தேடி தேடி வந்த போது தும்புறவங்களும் உங்க வீட்டில் வந்து நிற்போம். உங்களுக்கு ஐயோ தும்பிட்டீங்களாம்ல, காய்ச்சலாம்ல, மண்ணடியாம்ல. இப்போ தும்புனான சளி எழுதி காய்ச்சல் தான் வரமாட்டேன். இருக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. காய்ச்சல் வந்தா இந்த பாஸ்டர் வரமாட்டாரு அப்படின்னு காணிக்க மட்டும் வாங்குறாரு அப்படின்னு உங்களுக்கு பிசாசு உங்க இதயத்துக்கு குத்துவோம். காய்ச்சல் தான் காய்ச்சல் விரட்ட நீங்க தான் பழகணும். இயேசு நாம போ காய்ச்சல். அல்லேலூயா. கழுவு மேல கொண்டு வந்து போடும். கழுகு கொஞ்சம் பழக்கணும்ல. அல்லேலூயா. சில காரியங்கள் நீங்களும் பேரை வரட்டணும், பிசாச வரட்டணும், வியாதியஸ்தரை நீக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அவரை கொண்டு வரான் பாருங்க. 40 ஒட்டகங்கள் சகல உச்சிதங்களில் அப்படியே கொண்டு வரான். எனக்கே எத்தனை தடவை பஸ் படிச்சிருக்கேன். இப்போ இந்த வெளிப்பாடே வருது. இப்போ 40 ஒட்டகம் எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? இப்போ பயங்கர 40 ஒட்டகங்கள் சகல உச்சிதங்கள். அவன் ஒரே நாள் நாட்டியே வாங்கிடலாம். ஆனா அந்த எலியா வந்து எலிசா பாருங்க, அதுக்கு அசட்டே பண்ணல. அவன் அழுகிறான். எப்பா இந்த இதெல்லாம் வந்து ஒட்டகங்கள் சும்மா காணிக்கை எடுத்துக்கொண்டு வந்து அவன் பிழைப்பான். ஆனா அவன் செஞ்சா சாவான். என்ன செய்வான்? பிழைப்பான், ஆனாலும் சாவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காட்டினார். உள்ளது அப்படியே சொல்ற எலிசா. அல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகள் என்ன செய்வோம்? உள்ளது அப்படியே சொல்றவர்களா இருக்கும். நம்ம எதுக்கு எடுத்தாலும் பொய்யா சொல்றோம். அதனால தான் நம்முடைய வார்த்தையில வல்லமெல்லாம் போயிருக்கு. நம்ம என்ன செய்யணும்? ஊழியக்காரர்களும் சரி, விசுவாச பிள்ளைனாலும் சரி, நமக்கு என்ன செய்யணும்? கூடுமானால் மட்டும் எப்படி இருக்கணும்? உண்மையை பேசி பழகும். அல்லேலூயா. அவன் சொல்றான் 40 ஒட்டகம் நிறைய காணிக்கை வந்து நிற்கிறது. ஆனாலும் உள்ளதை சொல்றாரு. எலியாவை குறித்து சொல்றாரு. அவன் இன்னொரு ராஜா சொல்லுவான், அவன் என்னை எதுக்கெடுத்தாலும் என்னை குறித்து தப்பாவே தீர்க்க தரிசனம் சொல்லுவான், என்னை குறித்து அகேன்ஸ்டாவே பேசுவான் அப்படின்னு சொல்லி ஆகாப் ராஜா யார்கிட்ட சொல்றாரு? யோசபாத்திட்ட சொல்றாரு. அதே இதுல பாருங்க, அதே 4ஆம் அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்கணும். ஸ்தோத்திரம். அதை வந்து அவர் சொல்லுவாரு. அவன் வந்து இப்படி ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கோம். ஸ்தோத்திரம். அதில் பாருங்க ஸ்தோத்திரம். அதில் 4ஆம் வசனம். இங்க யார் இருக்காங்க பொழுது எலிசா இருப்பான்னு சொல்லுவார். அவர் வந்து எனக்கு ஏற்ற மாதிரியே தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாரு. அவர் வந்து எப்படி இருப்பாரு? அவர் இஷ்டத்துக்கு சொல்லுவாரு. நான் வந்து அவரை எது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். நீங்க எடுத்து பாருங்க. ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது யோசபா கைகளுக்கு தண்ணீர் பார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறேன் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரன் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கைக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு வரவழைத்தார் என்றார். பாருங்க. ஸ்தோத்திரம். அவங்க இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். இன்னொரு இடத்துல சொல்வார், இவர் வந்து எதிராகவே ஆகாப் ராஜா, அதாவது ஆகாப் ராஜாக்கு விரோதமா. அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட நாட்கள் இப்படி எலியா வந்து கரெக்டா சொல்வார். எந்த ஒரு தீர்க்க தரிசனம்னாலும் அவர் என்ன செய்வாரு? இந்த இப்படி செய் அப்படி செய் சொல்லி அப்படியே கரெக்டா சொல்வார். ஸ்தோத்திரம். அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்றத அப்படியே சொல்லுகிற ஒரு மனிதனா நாம இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இங்க இன்னொரு 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 22:14 என்றான். இன்னும் 8ஆம் வசனம் 22:8. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி,
கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மீகாயா என்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பயக்கிறேன், அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே இருக்கிறத சொல்லுகிறேன் என்றான். அதற்கு யோசபாத் ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது பாருங்க, இவன் நல்ல ராஜா. என்ன, யோசபாத் தேவனுக்கு பயந்தான். அவன் சொல்றான், இப்ப பார்த்தாலும் அவர் இதாக சொல்லுவார். அவன் சொல்றான், அப்படி சொல்ல வேண்டாம், அவரோட வார்த்தை அவர் வர சொல்லுங்கன்னு சொல்லி கேட்போன்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, நம்ம அந்த இது ஏன் சொல்றேன்னா, 40 ஒட்டகம் நிறைய ஒரு காணிக்கை வருகிறது. ஆனால் காணிக்கை வந்தாலும் அவர் அப்படியே கரெக்டான சொல்றார். அல்லேலூயா. நமக்கு ஒரு 1000 ரூபா நம்ம கொடுக்குறோம்னா சர்ச்சுக்கு வராமல் ஓடிடுவோம். எப்பா நீ வேலை இருக்குப்பா, பாஸ்டர் அடுத்த வாரம் வந்துக்கிறேன் அப்படிங்குவோம். ஆனால் கர்த்தர் சொல்வாரு, நீ சர்ச்சுக்கு போகணுமா 1000 ரூபா வேலைக்கு போகணும், இந்த 1000 ரூபா வேலைக்காக ஓடிடு அப்படி நம்ம ஓடிடுவோம். ஆனால் பாருங்க, இவர் என்ன செய்யறாரு, 40 ஒட்டகங்கள் நிறைய உச்சிதமான காணிக்கை வருகிறது. அடையில காலமெல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பிழைப்பனா பிழைக்க மாட்டேனா அவர் என்ன சொல்றாரு, அவரு சொல்லும்போது சொல்றாரு, அந்த வார்த்தை எப்படி வருகிறது, நீங்க பிழைப்பேனோ என்று கேட்க சொன்னார். டபுள் மீனிங்ல கேட்கிற, நான் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா. இதுக்கு ஒரு என்ன செய்யும், 40 ஒட்டகம் அவன் என்ன சொல்ற, ஒரு காணிக்கையை கொண்டு போன்னு சொல்றான். பாருங்க 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ராஜ ஆசைகளை நோக்கி நீ உன் கையிலே காணிக்கை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு கொண்டு போய். யாரு ஆசைகள் ராஜா தளபதிட்டு சொல்றாரு, பணத்தால் தளபதி சொல்றாரு, நீ போய் என்ன செய்யும், ஆசைகள் பணத்தால் தான் ராஜா. ஏன்னா 7ஆம் வசனம், சீரியாவின் ராஜாவாகிய பணத்தால் வியாதியா இருந்தான். அப்ப தேவனுடைய மனுஷன் இவ்வளவு வந்திருக்கிறான் என்று அவரோடு அறிவிக்கப்பட்டது. ராஜா ஆசைகளை நோக்கி சொல்றார், நீ போய் என்ன செஞ்சுக்கோ, ஒரு காணிக்கை. அவன் எத்தனை நிறைய காணிக்கை கொண்டு வரான், 40 ஒட்டகம் நிறைய. அவன் மனசை பார்த்தீங்களா? ராஜா சொல்றாரு, சரிப்பா இப்போ அதே நேரத்தில் சீரியா நாகமான் குஷ்டரோகி காணிக்கை கொண்டு வந்தான். அவன் எப்படி கொண்டு வரான், அதுக்கு என்ன செய்யப்படும், அதே 2 ராஜாக்கள் புஸ்தகம் நினைக்கிறேன், அதே எடுத்து பாருங்க. அதில் போய் அதில் அவன் காணிக்கை கொண்டு வரும்பொழுது இவன் ஓடி போய் வாங்குவான். அப்போ எத்தனை வண்டி நேரம் பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இரண்டு பேர் மேல் வைத்தான். ஸ்தோத்திரம். அப்ப அவன் சொல்றான், 2 வண்டி மேல வச்சு அனுப்புறான். அப்ப என்ன செய்யலாம், அது இவன் வாங்கினது யாரு, எலிசாவுடைய வேலைக்காரர் கேஆர்சி வாங்கினது. இவன் என்ன சொல்றான் பாருங்க, 14ஆம் வசனம். அதற்கு அவன், நான் வாங்குறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பதாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று தட்டுதல் பண்ணிவிட்டான். வேண்டாமே வேண்டாம் அவன் காணிக்க அழிஞ்சிட்டு. சில நேரத்தில் நீங்க கொடுக்குறீங்க, 500 ரூபா கொடுக்குறீங்க, 1000 ரூபா கொடுக்குறீங்க, 2000 ரூபா கொடுக்குறீங்கன்னு சொல்லுவோம். நான் சிலர் வேண்டாம்னு சொல்லிட்டா நீங்க என்ன செய்வீங்க, பாஸ்டர் நம்மள கோபமா இருக்காரு, ஒரு ஆத்மாவை நாங்கள் இறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட நாங்கள் காணிக்க வாங்குறோம். எங்களுக்கு ரோசமான வெக்கம்லாம் சூடு சோறெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வித்துட்டு தான் ஊழித்து வந்துருக்கு. நீங்கள் எவ்வளோ காணிக்கை கொடுத்தாலும், 5 கொடுத்தாலும் வைக்காம ஆசீர்வாதம் கொடுத்தாலும் செய்கிறோம். என்ன 50 ரூபா கொடுத்தாலும் 5 ரூபா கொடுத்தாலும் நாங்கள் மானத்தை வித்து தான் வாங்க வேண்டிய. என்ன உங்கள் ஆத்மா சீரட்டு பேரக்கூடாது, உங்கள் காணிக்கை தூக்கி விட்டு அடிச்சுட்டுலாம். ஆனால் எதுக்கு, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் ஆத்மா முக்கியம். அது சொல்ல பாஸ் கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிட்டு வர்ற அப்படின்னு பிசாசு சொல்ல வைப்பாங்க. யாரும் சொல்லலை, இன்ன வரைக்கும் நம்ம பிள்ளைகள் யாருமே சொல்லலை, இருந்தாலும் சொல்கிறேன். அல்லேலூயா. ஏன் ஊழியக்காரங்க, சில ஊழியக்காரங்க அவ்வளோ பறந்து வாங்குறாங்க, காணிக்கைக்காகவே வாழ்கிறாங்க வாழ்க்கை. காணிக்கை கிடைக்காதாங்கிற அலைஞ்சு அங்கே போனால் இங்கே போனால், அல்லது ஓயாமல் உங்கள்கிட்ட பேசி 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 உங்கள்கிட்ட எதுக்கு ஃபோன் பேச மாட்டோம், உங்கள்கிட்ட எதுக்கு வீடுக்கு உங்களை தொல்லை பண்ண மாட்டோம். நீங்களே நல்ல விசுவாசி பாசம், எங்கள் விஷயத்தை நீங்கள் ரொம்ப தலையிட வேண்டாம், அதனால நீங்கள் என்ன செய்ய வேத வசனத்தை சொன்னால் போதும் சொல்லி சொல்கிறீங்க. ரொம்ப கூட்டு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. ஆனால் மற்ற போதர் இருப்பாங்க, நீங்கள் ஒரு ஏதாவது ஒன்று வாங்கினா ஓடி போய் என்கிட்ட ஏன் ஜெபம் பண்ண வரல, வீட்டில் ஏதாவது வாங்கலையா, வாங்கிட்டியா, புடவை எடுத்துட்டியா, அல்லது சேர் வாங்கிட்டியா, அது வாங்கிட்டு என்கிட்ட ஏன் ஜெபம் பண்ண வரலான்னு சொல்லுது. முக்கியமானதை நாங்கள் ஜெபம் பண்ண கூப்பிட்றோம். உங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியமான மற்ற காரியங்கள் மற்ற இதுதான். உங்களுக்கு என்ன, நீங்கள் ஜெபம் பண்ண வர்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அது கூட நீங்கள் வராமல் இருக்கிறதும்
நாங்கள் இன்னும் தேசத்துக்காக ஒரு எழுப்புதல், தேசத்தினுடைய ஜெபங்களுக்காக எழுப்புதல் அப்படின்னு ஆண்டவர் என்று பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. சின்ன சின்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி தேசத்தை ஒற்றக்கூடாது. அல்லது காய்ச்சலுக்கும் மண்டடிக்கும் என்ன அதுக்கு இதுக்கும் சேருக்கும் பேனுக்கும் ஜெபம் பண்ணி தேசத்தை விட்டுறக்கூடாது. ஒரு அலையிலையா. அப்ப நீங்க எப்படி இங்க படவீங்க? நீங்களே ஒரு ஊழியக்காரர், நீங்களே ஊழியக்கார சகோதரி மாதிரி. அல்லேலூயா. அதுக்கு எதுவுமே செய்யாம கேட்டுக்கு எதுவுமே கேட்காம போயிடாதீங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல அல்லேலூயா அவன் காணிக்க கொடுத்தாலும் ஏன்னா அவன் புறஜாதியான், அவன் புறஜாதியான். இப்போ புறஜாதி வீட்டில் போய் நாங்கள் வாங்க மாட்டோம். இப்போ ஒரு இடம் ஜெபம் பண்ண போகிறோம், சில வம்படியாக கொடுத்தா வாங்க மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை நீங்கள் சர்ச்சில் கொடுக்குறீங்க, 5 ரூபா கொடுத்தாலும் வாங்கிட்டு ஜெபம் பண்ணுறோம். எதுக்கு? ஒரு ஆசீர்வதிக்கணும். ஒரு அல்லேலூயா. அவன் அப்போ தான் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டான். அல்லேலூயா. அப்போ நம்ம இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. பிசாசு போதகர் மேலே அப்படியே வீண்பலி கொடுத்துட்டே இருப்பான். அவர் காணிக்கு வாங்கிட்டே இருப்பார். அப்படி ஏன் காணிக்கு வாங்குறோம்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும், சர்ச்சுக்காக வாப்பா. அப்படியே சர்ச்சுக்கு வாப்பா. நீ 5 ரூபா கொடுத்தாலும் 10 ரூபா கொடுத்தாலும் 5000 கொடுத்தாலும் 50,000 கொடுத்தாலும் சர்ச்சுக்கு வாப்பா. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. அப்ப நாம கூட என்ன செய்யணும்? இந்த பாருங்க, அவ்வளவு வந்தாலும் அவன் சொல்றான், அவன் பிழைப்பான் ஆனாலும் என்ன செய்வான்? சாகவே சாவான் என்பதை கர்த்தர் காண்பித்தான். அப்ப காண்பித்தான்னு சொல்றாரு. அப்ப சாகவே சாவான் என்பது எப்படி அவன் செய்யறான் பாருங்க. அவன் இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் பிழைச்சிருவான் ஆனாலும் என்ன செய்வான்? செத்து போயிருவான். நீ அவன் போய் என்ன செய்வான்? சம்காலத்தை ஈரத்தில முக்கி அவன் முகத்துல போடுவான். 14ஆம் வசனத்தை பாருங்க. இவன் எலிசா விட்டு புறப்பட்டு தன் ஆண்டவரிடத்தில் வந்தபோது அவன் எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு, இவன் நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று சொன்னான். மறுநாளே ஒரு சமகாலத்தை எடுத்து தண்ணீரில் தோய்த்து அதனால் அவன் என்ன செய்துட்டான்? செத்து போனான். பாருங்க, அந்த காரியம் இப்படி நடக்குது. ஆனாலும் கர்த்தர் அவர் காண்பிச்சு சொல்றாரு. திரும்ப அழுகிறார். எலிசா அப்படியே மூச்சு விடாம அப்படியே அழுகிறார். அப்படியே அழுது கண்ணீர் விடுறார், கத்தி அழுகிறார். என்ன சொல்றாரு? அழுகிற என் ஆண்டவன் அழுகிறது என்ன? சலித்து போக மட்டும் அழுகிறான். 11ஆம் வசனம் பாருங்க. அது பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் சலித்து போக மட்டும் அவரை நோக்கி அண்டே அழுதான். சலித்து போக மட்டும் ஒருத்தன் அழுகிறான்னு சொல்லுவாங்க. முன்னாடி உட்காந்து ஒருத்தன் அழுகிறான். என்னடா இப்படி அழுதுகிட்டே இருக்கேடா? என்னடான்னு கேட்கிறோம். என்னப்பா இப்படி அழுதுகிட்டே இருக்கு? ஆத்மா அந்த தேசத்தை குறித்து நீ என் ஜனங்களுக்கு செய்ய போகிற தீமையை நினைத்து நான் அழுகிறேன்னு சொல்றான். பாருங்க 12ஆம் வசனம். அது சொல்றாரு, என் ஆண்டவன் அழுகிற என்ன என்று அதற்கு நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர் வாலிபரை பட்டயத்தால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தலையோடு மோதி அவர்கள் கற்பதிகளை கீழ் போடுவாய் என்றான். ஆசைகள் செய்யப்படுவதை குறித்து அழுகிறான். தேசத்தின் நிலைமையை குறித்து அழுகிறான். அவன் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து அழுகிறான். இப்படிலாம் நடக்க போதும். இப்ப நம்ம நினைக்கிறோமா? இப்ப நம்ம ஒரு தேசத்தின் ஒரு எலிசாவுக்குள்ள இஸ்ரவேல் தேசத்தை குறித்து எருசலேம் இப்படி ஆக போறதுங்கிற குறித்து அவன் அழுகிறான். இப்போ உங்க குடும்பத்துக்காக நீங்க அழுகிறீங்களா? உங்க பிள்ளைகள் இப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க, உங்க பிள்ளைகள் நினைச்சு அழுகிறீங்களா? பட்டணத்தை நினைச்சு அழுகிற, தேசத்தை நினைத்து நாம் அழுகிறோமா? கவனமாக கேட்கணும். தேசத்தை குறித்து அழுகிறோமா? நம்மளை குறித்து அழுக மாட்டோம். பவுல் சொல்ற, தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது மனம் திரும்புதலுக்கு எதுவா இருக்கும். மனஸ்தாபத்துக்கு இடம் இல்லாம அது எப்படிப்பட்டதா இருக்கும் பாருங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார், தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொள்ளுங்கன்னு சொல்றார். ஆனா என்ன செய்வோம்? பூசணிக்காவை செமிச்சிட்டு உட்கார்ந்தது மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க கூட நம்ம எப்படி இருக்கணும்? தேவனுக்கு ஏற்ற துக்கம் உள்ளவர்களா இருக்கணும். வாசிங்க ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபத்தையும் மனம் திரும்புதலுக்கும் ஏற்றதை கொண்டு ஒரு பவுல் சொல்றார் பாருங்க. அந்த வசனம் 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை லௌகிக துக்கமும் மரணத்தை உண்டாக்குறது. என்ன துக்கம் பண்றோம்? அப்ப நம்ம தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் நமக்கு உள்ளணும். அல்லேலூயா. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? அல்லேலூயா. நான் எப்படி நம்ம ஆண்டவரை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நான் எப்படி ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்? பாரத்தோடு தேசத்துக்காக ஜெபிக்கிறேனா? பாரப்போடு ஜெபத்தில் கலந்து கொள்றேனா? உபவாச ஜெபத்துக்கு வர்றேனா? அல்ல இரவு ஜெபத்துக்கு வர்றேனா?
ஆராதனைக்கு சீக்கிரமா வரேனா, நான் விழிப்பா ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறேன்னா, அந்த வேதத்தை எடுத்து நான் தினந்தோறும் படிக்கிறேன்னா, கடவுளுடைய காரியத்தை நான் எப்படி இருக்கிறேன்? தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்குள்ள இருக்குதா? சொல்லுங்க. அவுத்துவிட்ட மாடு போல அப்படி போயிட்டு திரும்ப வரக்கூடாது. தேவனுக்கு ஏற்ற துக்கம் உங்களுக்குள்ள இருக்கும். அதுதான் மனம் திரும்ப கொண்டு போகும், பரலோகத்தை கொண்டு போகும், நித்திய ஜீவனை கொண்டு போகும். மனஸ்தாபம் வராது, மன திரும்புதலை உண்டு பண்ணும். தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஆனா அந்த உலகத்தை குறித்து துக்கம், எனக்கு வீடு இல்லையே, எனக்கு கார் இல்லையே, எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எனக்கு நகை இல்லையே, அது இல்லையே, இன்னும் நான் உலகத்துல செழிப்பா இல்லையே, அந்த துக்கம் நீங்க படக்கூடாது. அதை அவர் பார்த்துக்கிடுவார். உங்களுக்கு வேண்டுகிறத அவர் தருவார். உங்களுக்கு என்ன துக்கம் இருக்கணும்? இன்னும் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டுமே. ரட்சிப்பை குறித்து ஒரு துக்கம் இருக்கணும் உங்களுக்குள்ள. என்ன துக்கம்? நான் ரட்சிக்கப்படணும்ப்பா, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் சாட்சியா இருக்கணும், என் பிள்ளைகள் கனி கொடுக்கணும். அந்த துக்கம் நமக்குள்ள இருக்கணும். ஒவ்வொருத்தரும் குறித்து என்ன துக்கம் இருக்கணும்? வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேனா, ஒரு நேரமாவது பட்டினியா இருந்து ஜெபிக்கிறேனா வாரத்துல, அந்த துக்கம் உங்களுக்குள்ள இருக்குதா? சொல்லுங்க. அலையில ஒருத்த மட்டும் அலையில சொல்றேன், அலையிலுயா. மற்றவங்களாம் பாருங்க, எந்த துக்கமுமே இல்லாம எப்படி நம்ம தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் இருக்கும். ஆண்டவரே, நான் இன்னும் சீரமைக்கப்படணும்ப்பா, இன்னும் உமக்கு உகந்தவனா என்னை மாற்றுங்கப்பா. நான் டெய்லி எந்திரிச்சு ஒரு ஜெபிக்கு முழங்கால் நின்று ஜார்ஜ் முள்ள 100 தடவை பயன்படுத்தாராம். நீங்க ஒரு அதிகாரம் முழங்கால் நின்று படிச்சிருக்கீங்களா? சரி, இத்தனை நாள் சர்ச்சுக்கு வரீங்களா, யாராவது முழங்கால் நின்று எத்தனை பேர் பயன்படுத்திருக்கீங்க? சொல்லுங்க. சிலர் பைபிளை எடுக்கிறது கிடையாது, காலையில் இன்னைக்கு வைக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறது, சிலர் எடுக்கிறே கிடையாது. எப்பயாவது தூசி படைஞ்சு ஏதாவது ரேஷன் கார்டு கூட வச்சிருது, இல்லைன்னா மணி பிரஸ் வச்சிருது, இல்லைன்னா ஏடிஎம் கார்டு வச்சிருது, இல்லைன்னா ஏதாவது என்ன செஞ்சுறது, பேங்க் பாஸ்புக், இதில் எங்க அந்த பைபிள் வச்சிருக்கேன் கரெக்டாக தான், யாரும் தொட மாட்டாங்க கரெக்டாக அப்படி. பைபிள் நீங்க எத்தனை அதிகாரம் என்னோட ஆண்டவர் பேசுறாரா? எவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. கேட்குதா உங்களுக்கு? தேவனுக்கு கேட்ட துக்கம் இருக்குதா? இன்னைக்கு ஆலயத்துக்கு நான் போனேன்னா, இந்த வாரம் ஆலயத்துக்கு நான் போகலையே, இன்னைக்கு நான் ஜெபிக்கலையே, இன்னைக்கு நான் பைபிள் எடுத்து வாசிக்கலையே, இன்னைக்கு ஆண்டவர் என்னோட என்ன பேசினாரு? சாப்பிட்டு விட்டு நைட்டு தூங்கும்போது அறவைக்காடா படிக்கிறது, அப்படியே தூங்கி விழுது. தூக்கம் வரலன்னா சில பைபிள் எடுத்து படிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பைபிளே எடுப்பாங்க. பைபிள்லாம் படிச்சுட்டு நைட்டு தூக்கம் வரல அப்படின்னா நீங்கள் பைபிள் எடுத்து படிங்க, அது தப்பு கிடையாது. நைட் 1 மணி ஆச்சு, சிலர் தூக்கம் வரலன்னா நைட் 1 மணிக்கு நானே எடுத்து படிப்பேன். அது வந்து காலையில் படிச்சுட்டு நைட் படிக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்காமலே இருந்துட்டு அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று சொல்றாரு. லௌகிக துக்கமோ மரணத்தை வரை அழிஞ்சு போயிரும் சொல்றாரு. உலகத்தை குறித்து நீ துக்கப்பட்டனா, ஆவிக்குரிய துக்கம் இல்லைன்னா உலகத்தை குறித்தே துக்கப்பட்டனா, ஒண்ணும் இல்லாம நீ கர்த்தரை உயர்த்தி துதிச்சனா கர்த்தரை ஆசீர்வதிப்பார் இல்லையா? ஆவிக்குரியதிலே நீ ஜீரோ இருந்துட்டு உலகத்தை நினைச்சு ஐயோ ஆண்டவர் இதெல்லாம் தரலைன்னு சொல்லி துதிச்சனா அழிவுதான் முக்கியம். எது முக்கியம்? ஆண்டவருடைய பிள்ளை ஒன்றும் இல்லாம இருக்கிறாங்க, துதிக்கிறாங்க. எப்படி ஆவிக்குரியதிலே சந்தோஷமா இருக்கலாம்? ஒன்றும் இல்லாட்டாலும் ஆவிக்குரிய சந்தோஷமா இருக்கலாம். ஆவிக்குரியதே ஒன்றும் இல்லை, உலகத்தையும் ஒன்றும் இல்லை. அப்ப நீ மன துக்கப்பட்ட ஆண்டவர் பார்த்து விழுந்து, ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கப்பா, இந்த உலகத்திலேயே நான் உமக்கு சாட்சியா இருக்கணும்ப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் துக்கப்படணும்ப்பா. அல்லேலூயா. ஒரு பாரம். அதான் சொல்றாரு ஆண்டவர், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு எனக்கு என்ன சுமன்னு சொன்னார். அல்லேலூயா. சரி பாருங்க, அவர் சொல்றாரு, தேசத்தின் சூழ்நிலைகளை அவன் அறிந்து அவன் எலிசா அழுகிறான். எப்படிலாம் மதில் சுவரை இடிக்க போற, கோட்டைகளை நிர்மூலமாக்க போற அப்படின்னு சொல்லி அவன் முன்கூட்டியே அழுகிறான். இயேசு பாருங்க, லூக்கா புஸ்தகம் அந்த எருசலேமை பார்த்து அழுகிறார், கண்ணீர் விட்டு அழுகிறார். எருசலேமே எருசலேமே, தாய் பறவை தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்வது போல எத்தனையோ தடவை உன்னை சேர்த்துக்கொள்ள மனமாய் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அழுகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளை சேர்த்துக் கொள்கிறதற்கு, நம்மளை ரட்சிக்கிறதுக்காக அவர் ஆவலாய், கவனமா கேட்குறீங்களா? ஆவலாய் அப்படியே அழுகிறார். நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். அல்லேலூயா. ஆண்டவரே, குடும்பத்தை உடைய சேவைகளுக்குள்ள நம்முடைய அரவணைப்புகளாய் என் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அல்லேலூயா. குடும்பத்துக்காக ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? எனக்காக நீங்க அழ வேண்டாப்பா, நானே உங்களுக்காக தான் ரத்த சிந்தனேன், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. அல்லேலூயா. மோகன் சொன்ன மாதிரி நீங்கள் சர்ச்சு முடிஞ்சேன்னு ஒரு செப குறிப்புக்குன்னா போய் சர்ச்சு போயிட்டு 10 மணிக்கு 10:30க்கெல்லாம் முடிச்சிடும் இல்லையா?
அப்போ நீங்கள் போய் உபவாசத்தோடு ஒரு 12 மணி வரையும் ஜெபிக்கலாம். ஜெபம் பண்ணிவிட்டு குடும்பமாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டான்ற இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. பொருளாதாரத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதம் தாங்கப்பா. எங்கள் குடும்பம் நலிஞ்சு போயிருக்கு, பொருளாதாரத்தில் நலிஞ்சு போய் ஆவிக்குரிய இதில் பின்தங்கி இருக்குது. என் பிள்ளைகள் இன்னும் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க. என் காரியங்களை விசாரிங்கப்பா. உங்களுடைய பாதத்தில் வைக்கிற பஞ்சல் நீங்கள் ஒரு மணி வரையும் ஜெபிக்கலாமே. அப்படி எத்தனையோ ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க வேறு சில குடும்பமாக உட்காந்து உபவாசத்தோடு ஆண்டவர்ப்பா. என் குடும்பத்தில் ரட்சிப்பின் வாசனை வீசணும்ப்பா. என் குடும்பத்தை ரசிங்கப்பா. வாலிபர்கள் ஜெபம் பண்ணலாம், பரிசுத்தத்துக்காக, தேவ அன்புக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு சிறு ஊழியம், ஒரு சண்டே கிளாஸ் நடத்தலாம். ஆண்டவர் மற்ற ஏதாவது ஒரு ஆண்டவருக்காக ஒரு வேலையை செய்யலாம். கத்தருக்காக நீங்கள் எதையும் செஞ்சப்பாங்க. எலிசா கத்தருக்காக ஊழி செஞ்சாரு. அவரை தேடி 40 ஒட்டகத்தை தேடி வருது. ஹல்லேலூயா. 40 ஒட்டகம் காணிக்க என்ன ஆகுது? அது வாங்கினாரோ வாங்கலையும் போடப்படல, அது முக்கியமாக பேசப்படல. அந்த தேசம்தான் அவனுக்கு முக்கியமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்போ அந்த தேசத்தின் காரியங்களை பாருங்க. அவன் ஒரு மனுஷன் ஜெபிக்கும் பொழுது அவனை தேடி என்ன செய்யும், பொருட்கள் வந்துடும். ஹல்லேலூயா. அதனால எங்கேயுமே அழைப்பு வந்தாலும் வராட்டாலும் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்கிறார். முந்தி மாதிரி எங்கேயும் ஓட முடியல. எங்கே அங்கே போவோம், இங்கே மெட்ராஸ் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம்னா சென்னை போனோம், தூத்துக்குடி போனோம், திருமங்கலம் போனோம், அது அங்கே போனோம், இங்கே போனோம்னா மதுரை போனோம், எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஆனாலும் கர்த்தர் என்ன சமூகத்தில் காத்திருக்கிறோம். கர்த்தர் ஆத்துமாக்களை ரசிக்கணும், புதிய குடும்பங்களை ரசிக்கணும், புதிய ஆத்துமாக்களை சந்திக்கணும், அங்கே புதிய கிராமங்களை தாருமையா ஜெபிக்கிறோம். ஆனாலும் கடவுள் எல்லா தேவையும் நமக்கு சந்திக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டுக்காக சிறு ஒரு வழி செஞ்சுப்பாருங்க. ஒரு 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிப்பான். ஆதியில இருந்த மேன்மையை விட்டார். ஆதியிலுக்கு ஓடி ஊழி செஞ்சோம். இப்போ நமக்கு வயசாகிக்கிட்டதான் சோறு திங்காமல் இருக்கிறோமா? வாலிப காலத்து சோறு தின்ன, இப்போ நம்ம வயசாச்சுங்க சோறு திங்காமல் இருக்கிறோமா? தூங்காமல் இருக்கிறோமா? வாலிப காலத்தில் தூங்கணும். இப்போ வயசு தூக்கம் வராது. நிறைய பேர் சொல்றாங்க, வயசு தூக்கம் வருமா உங்களுக்கு? இது மல்லு கட்டி தூங்குற தூக்கம். அப்படியே வேண்மணிக்கே தூங்குறவனே எழுப்பிடலாம். தூங்குறவன் நடிக்கிறவன எழுப்ப முடியுமா? ஒரு குடும்பத்துக்கு தாயாகி விட்டாய், தகப்பனாகி விட்டாய், இன்னும் நீ தூங்கலாமா? 5 மணி 6 மணி வரை நீ தூங்கலாமா? யாருக்கோன்னு சொல்றீங்க பாஸ்டர். ஏன் பாஸ்டர்? நைட் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தூங்குங்க. நைட் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தூங்குங்க. காலையில் நீங்கள் நைட்டு 9 மணிக்கு 10 மணிக்கு படுத்துட்டு ஒரு விசுவாசி 7 மணி வரையும் தூங்கினான்னா அவன் குடும்பம் உருப்படுமா? நைட்டு நீ 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு பேசுவானா? நான் சொல்கிறேன், 9 மணிக்கு 10 மணிக்கு படுத்தவனே 7 மணி வரையும் அவன் எந்திரிக்கிறான். அவன் என்ன குடும்பத்தில் என்ன ஜெபிக்க போகிறான்? அவனை வச்சு என்ன லாபம்? ஊழியக்காரங்க 4 மணி நேரம் தான் தூங்குறாங்க. சில ஊழியக்காரங்க 4 மணி நேரம், சில வியாபாரிகள் 4 மணி நேரம், 5 மணி நேரம் தூங்குறாங்க. 11 மணிக்கு படுக்கிறான், 4 மணிக்கு எந்திரிச்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 5-6 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க. எப்படி குடும்பம் உருப்படும்? வாழ்க்கை உருப்படும்? ஊழியமும் உருப்படுமா? சகோதரிகளுக்கு அதே தான். 8 மணி 7 மணி வரையும் தூங்கினீங்கன்னா அந்த குடும்பம் உருப்படுமா? சகோதரிகள் தூங்கலாம். காலையில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் நைட்லாம் ஜோம் பண்ணியிருக்கீங்க, நைட்டெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்துருக்கீங்க. 12 மணிக்கு தான் படுத்தேன் பாஸ்டர், நினைச்சேன் 2 மணிக்கு தான் படுத்தேன், நீ 7 மணி வரைக்கும் தூங்குது. ஆனால் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து தூங்க உடம்பு முடியலனா. அப்போ ஒரு நம்முடைய குடும்பம் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய திருச்சபை ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு துக்கம் இருக்கும் மனசு. அப்படியே நிலைமையில இருந்தால் என்ன ஆகும்? 4 பேர் சிரிக்கிற மாதிரி ஒரு விசுவாசி நடந்துட்டா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? குடும்பத்தினுடைய ரட்சிக்கப்படணும், குடும்பம் நல்லா இருக்கணும். ஆண்டவரே கையை உயர்த்தி ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் பாரப்பட வேண்டாம். நாங்கள் 10th படிக்கும் போதே மூட்டையை சுமந்தோம், சாக்க சுமந்தோம். 6ஆம் 7ஆம் பார்த்து படிக்கும் போதே வேலை பார்த்துட்டே படித்தோம். இப்போ வாலிப பிள்ளைகள்லாம் பார்த்தா 12th வந்துருச்சுங்க, காலேஜ் போகுது, குடும்ப பொறுப்பே இல்லாமல் இருக்குங்க பிள்ளைங்க. வாலிப பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்பே இல்லாமல் இருக்குது. அப்போ கடவுளுடைய அன்பு நமக்குள்ளே வர வர ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், தேசத்தின் சூழ்நிலை அறிந்து கொள்ளக்கூடிய மனசு நமக்கு வேணும். அல்லேலூயா. இது உடனே யாரு தாய் தகப்பனுமே பிள்ளைகள் அப்படியே வளர்த்துட்டோம். நம்ம காலத்தை நம்ம அம்மா அப்பா அடித்து வளர்த்தாங்க, அப்படியே அடித்து வேலை பாருங்க. அதனால் இந்த அளவுக்கு உருப்படியாக இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு வகையில். அல்லேலூயா. அச்சரித்ததுக்கு அடிங்க உதைங்கன்னு சொல்லலை, பிள்ளைகளையும் நம்ம கவனமாக நடத்தணும், ஆண்டவருக்குள்ள வளையணும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம். அடுத்தது கடைசியாக நம்ம எடுத்துக்கொண்டு வாசிப்போம்.
இந்த எலியா தேவனிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கிட்டார். எலிசா ஸ்தோத்திரம். அதே 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அது இடத்துல தேவனிடத்திலிருந்து அவன்கிட்ட வல்லமை வருகிறது பாருங்க. அவன் கேட்டான், எதுவுமே கேட்காதவன் கேட்கிறான் பாருங்க. ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இரு பக்கமாய் பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரைவழியாய் அக்கறைக்கு போனார்கள். 9 அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம், சொல்லுங்க, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் சொன்னான். சொன்னான் ரெட்டிப்பான வரம். அல்லேலூயா. எல்லா பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ரெட்டிப்பான வரம். இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற ரெட்டிப்பான, சும்மா வைக்கப்படாம ரெட்டிப்பான வரத்தை கேட்கிறேன் ஆண்டவரே சொல். அல்லேலூயா. ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும்னா நமக்கு வரம் தேவை. ஒரு குடும்பம் மாற்றப்பட வேண்டும், ஒரு தேசம் மாற்றப்பட வேண்டும், நம்முடைய பட்டணம் மாற்றப்பட வேண்டும்னா நமக்கு வல்லமை தேவை. அல்லேலூயா. கடவுள்கிட்ட வார்த்தை இருந்துச்சு, வல்லமை இருந்துச்சு, ரெண்டும் வேண்டும். நம்ம வார்த்தை மட்டும் பேசினா அற்புதம் நடக்காது. நமக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும், வல்லமையான வார்த்தைகள். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு சகோதரனுடைய ஆவியின் வல்லமை ரெட்டிப்போம். இப்ப எலிசா போய் சால்வை எடுத்து அடிக்கிறாரு. அடிச்ச யோர்தானே 2ஆ பிளக்குது. வலி உண்டாகுது. என்ன உண்டாகுது சொல்லுங்க? வலி உண்டாகுது. அப்ப நமக்கு சால்வை அடித்து இயேசுவின் நாமத்தில் நம்ம அடிக்கும் பொழுது வலி திறக்கப்படணும், வலிகள் உண்டாகிறது. அதே போல அவன் கேட்கிற, உனக்கு என்ன வேணும், என்ன வேணும்? ஆவின் வல்லமை எனக்கு வேணும். உங்களுடைய ஆவி ஆண்டவர்கிட்ட வரீங்க, இங்கே பொண்ணுமோ பொருளே உங்களுக்கு கொடுக்குறோம். ஆண்டவரே உங்களுடைய ஆவி எனக்கு தாரும், உங்களுடைய அபிஷேகத்தை எனக்குள் தாரும். கேட்குறோமா? என்ன கேட்குறோம் சொல்லுங்கப்பா. சுகத்தையே கேட்கறது 2வது, சுகம் கேட்கறது, பொருள் கேட்கறது 2வது. நம்ம ஆவியின் வல்லமை எனக்குள்ள தான். ரெட்டிப்பாக உண்மை போல என்னை மாற்றுங்க இயேசுவே, என்னை ரெட்டிப்பாக உண்மை போல மாற்றுங்க. ஆவியின் வல்லமை எனக்கு தான். இந்த உலக பாவத்தை ஜெயிக்க, இந்த உலகத்தை ஜெயிக்க எனக்கு ஆவியின் வல்லமை ரெட்டிப்பா எனக்கு தாங்கப்பா அப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். முழங்கால் படிட்டு பவுல் சொல்றாரு, ஒவ்வொருவரையும் நான் பலப்படுத்தும்படி போராடி பிரயாசப்படணும். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து, இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறணும், இந்த சிகரெட் பழக்கத்தை விடுதலை பெறணும். ஆண்டவரே இந்த உலக காரியத்தை, டிவி பார்க்குற காரியத்தை விடுதலை பெறணும். ஆண்டவரே இந்த சினிமாவிலிருந்து விடுதலை வேணும்னு சொல்லி முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஆவியின் வல்லமை நம்மளை என்ன செய்யும்? இறப்போம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போராடி இருக்கிறோமா? இன்னைக்காது எத்தனை பேர் வேலையில போராடுறீங்க? இங்கே போராடுறதுனால தான் வேலையில போய் நீங்கள் போராடுறீங்க. இங்கே காத்திருக்கிறனால தான் அங்கே போய் வெளியில போய் காத்திருக்கிறீங்க. இங்கே வெளியில காத்திருந்து ஆண்டவர் பாருங்க, போராடுறான். ஆண்டவருடைய வல்லமை இறங்குது. இந்த யோர்தான் ஒரே பிரவாகித்து ஓடுது. சால்வை எடுத்து அடிக்கிறான். அடிச்ச உடனே 2ஆ கிழிஞ்சு உலர்ந்த தலை வழியாக கடந்து போனாங்க. இப்போ எலியா எலிசா சால்வை எடுத்து அடிச்சார். எலிசா சால்வை எடுத்து அடிச்சாங்க, அவங்க போத்தி இருந்த சால்வை. ஆனா எலியா மோசே எலிசா கோலை நீட்டினார். கோலை நீட்டினால என்ன? செங்கடலே 2ஆ பிளக்குது. அல்லேலூயா. கோலை நீட்டினாலே 2ஆ பிளக்குது. இதான் கோலை வச்சுக்கிடுவோம். இந்த கோலை நீட்டுறாரு, என்ன செய்யறாரு? 2ஆ பிளக்குது. செங்கடலே 2ஆ பிளக்குது. அப்ப கோல்ல இல்ல வல்லமை, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்க போய் நீங்க கோலை தான் நிப்பாட்டீங்க, 2ஆ பிளந்துடும், பிரச்சனையெல்லாம் போயிடும். என்னடா ஒண்ணுமே இப்ப இயேசு நாமம், இப்ப கோலும் இல்லை, சால்வையும் இல்லை, இப்ப என்ன இருக்குது? இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் அற்புதம் உங்க குடும்பத்தில் அற்புதம் செய்வார், உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஈஸியா திறக்கப்படும். அல்லேலூயா. ஈஸியா என்ன செய்யும்? திறக்கப்படும். வழிகள் திறந்து கொடுத்துருவார் ஆண்டவர். உங்க வாழ்க்கையில வழிகளாம் திறந்து கொடுக்குற இயேசு நாமம். நீங்க ஜெபம் பண்ணிட்டு போங்க. எலியா வல்லமை எலிசா கேட்டிருப்போம், ஜெபம் பண்ணிட்டு போங்க, கர்த்தர் ஒரு வாசல் திறப்பார், வழியை திறப்பார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உனக்கு உண்டான இதே பவுல் சொல்றாரு 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றாரு, உனக்கு உண்டான வரத்தை நீ அனல் முட்டி எரிய விடுன்னு சொல்றாரு. உனக்கு உண்டான வரம் அனல் முட்டி நினைச்சு எரிய விடு. உனக்கு ஏற்கனவே ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். அது அமிழ்ந்து சேதமற்று அது ஒன்றுமில்லாமல் கிடக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள் உண்டான வரத்தை, தேவரத்தை நீ அனல் முட்டி எரிய விடு. ரிபா ஹோ அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசி ரீகா பாலா சந்தர ஊர் ரிபாலா சந்தர ஊரியா ஆண்டோட பேசி நீ என்ன செய்ய? வரத்தை அனல் முட்டி எரிய விடு. அபிஷேகத்தை நிரம்பி பேசும் பொழுது
வரம் அக்கினி ஒரு மூண்டது. ஹல்லேலூயா. அனல் மூட்டுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அனல் மூட்டு எரிய வீடு கர்த்தர் மகிமை உன்மேல் உதித்தது. அந்த வரத்தை என்ன செய்ய? அனல் மூட்டு. உனக்கு கொடுக்கப்பட்ட வரம் இதான். ஒரு கர்த்தருக்காய் செய்கிற ஒரு காரியம், ஒரு வரம் என்ன செய்ய? அனல் மூட்டு. அனல் மூட்டு அப்படியே அனல் மூட்டு என்ன செய்யும்? எரிய விடுன்னு சொல்றார். எரிந்தது கொழுந்து விட்டு எரியும். உள்ள இருக்கிற வரம் கொழுந்து விட்டு எரியும். அந்நிய பாஷை அதான் நீங்க சீக்கிரமே வந்து ஒவ்வொரு வைராக்கியத்தோடு ஜெபிச்சார். எலியானாலே வைராக்கியம், எலிசானோட ரெட்டிப்பான ஒரு வைராக்கியம், வைராக்கியத்தோடு கூட நம்ம முழங்கால் என்று ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆதி பரிசுத்தவான்கள்லாம் முழங்காலில் வைராக்கியமா நீட்டு ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஒரு வல்லமையோடு ஜெபிச்சாங்க. அந்த இடமே அசைஞ்சிச்சு. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்வோம்? எளிமையாக எல்லாத்தையும் மாற்ற. பைபிள் படிக்கும்போது ஃபோனை வச்சுக்கிறோம், ஜெபம் பண்ணும்போது ஃபோன் வந்தால் எடுத்துக்கிறோம், சர்ச்சை சொன்னால் ஃபோன் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஃபோனை வச்சிருங்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் என்ன செய்கிறோம்? அதை ஆஃப் பண்ணி போட்டு உறுதியாக ஜெபம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு ஃபோன் எடுக்க மாட்டேன். எப்பேற்பட்ட தலையே போயிருமா, எப்பேற்பட்ட வேலை வந்தாலும். நிறைய வியாபாரம் பண்ணுறவங்களாம் ஞாயிற்றுக்கிழமை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க ஃபோனெல்லாம். அன்று சமூகத்தை ஜெபம் பண்ணிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறது, பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருக்கிறது. சுவிட்ச் ஆஃப் அன்னைக்கு வியாபாரம் வேலை ஓடாமல் ஒரு நாள் வியாபாரத்தில் தள்ளி போட்டு ஜெபம் பண்ணிட்டு சர்ச்சுக்கு வந்தோமா, குடும்பத்தோடு இருந்தோமா, பிள்ளைகளோடு இருந்தோமா, ஆசீர்வாதத்தோடு இருந்தோம். அப்படி இருந்து பழகுங்களேன், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு அலையிலேசர் வலையிலோயா அலையிலோயா. ஸோ அந்த அன்னைக்கு ஏதாவது வேலை பிள்ளைகளுக்கு கெடுக்கிறதே நம்ம தான். ஃபோனை வாங்கி கொடுத்துறோம். எல்லா பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஃபோனை வாங்கி கொடுத்துருமா? இந்த பிள்ளைகள் ஃபோன்லேயே கெட்டு போயிருக்கு. அது கண்காணிக்கவே நம்ம மாற்றோம். என்ன பார்க்குறாங்க, எது பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ரொம்ப கவனமாக கொடுக்கலன்னு அவங்க வேறு சண்டை போடுறாங்க. இந்த உலகத்தை அப்படிப்பட்ட உலகமாக இருக்குது. அப்போ நம்ம ஃபோனை எடுக்காத வரைக்கும் ஓரளவுக்கு இந்தியா நல்லா இருந்துச்சு. ஃபோனை வாட்பள்ளி எடுத்த பிறகு ஃபோன் குட்டி ஃபோன் வந்துச்சு, எல்லாமே கெட்டு போகிற மாதிரி ஆயிட்டு. சரி பாரு, அதுக்கு ஒரு அலையிலையாப்பா, இதுக்கெல்லாம் அலையிலையா போடணும் விவசாயம் இல்லையா? சரி. அப்போ இந்த ஃபோனை வந்து நமக்கு என்ன செய்யணும்? பெரும்பாலும் ஜெபிக்க விடாமல் ஃபோன் இந்த பார்த்தேன் சரி ஃபோனை பார்த்துட்டே இருப்போம். 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடும். அப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? ஃபோனு காக்கிறது நம்ம காவல், நம்ம கண்களுக்கு காவலுக்கு, வாய்க்கு காவல் வைக்கிற மாதிரி கண்ணுக்கு காவலும் ஃபோனுக்கு காவல் வச்சு போடும். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கை இப்படிப்பட்ட காரியம். ஃபோனு கொடுக்குற நேரத்தை கூட நீங்கள் ஜெபத்துக்கு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்தீங்க, வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு அலையில சொல்லுவோம் அலையிலையா அலையிலையா. அப்போ இந்த தரிசனங்கள், ஆண்டவர் சொன்ன தரிசனம், இந்த பாரங்கள் இவைகளாம் பார்க்கணும். பாருங்கள், மோசேக்கு ஆண்டவர் முச்செடியிலிருந்து தரிசனம் காமிச்சார். கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார். ஆடுகள் மேய்க்க போனவனுக்கு ஒரு தரிசனம். மோசேன்னு சொல்லி கூப்பிட்டாரு, சீக்கிரம் முடிச்சிடறேன். அப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனுக்கு என்ன தரிசனம்? அவன் பயந்து, எகிப்திலிருந்து பயந்து இப்போ மீதியான் தேசத்துக்கு போயிட்டான். அங்கே போய் கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவனுக்கு தரிசனம் கொடுக்குறான். மோசே அல்லேலூயா. நீங்கள் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வேலையில் இருக்கும் ஆண்டு சொல்வார், மகனே இந்த வேலை உனக்கு வேலை இல்லைப்பா, நான் பெரிய வேலை வச்சுருக்கேன். அல்லேலூயா. நீங்கள் இப்போதைக்கு பிழைப்புக்காக வேலை செய்யுங்க. ஒரு பெரிய திட்டம், ஒவ்வொருத்தரையும் குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அவன் ஆடே மேய்ச்சிட்டு காலமெல்லாம் வாழ்க்கை கடத்திலாம் பார்த்தான். மோசே வந்து என்னைக்கு தான் ஏத்திலிருந்து துரத்தி விட்டாங்க. இந்த மீதியான் தேசம் ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஸ்தலம். இளைப்பாறுதல் இனி வரும் காலம் நமக்கு இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, இளைப்பாறுதலின் காலம் இங்கேயே நமக்கு இளைப்பாறுதல் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த மீதியான் தேசத்துல மோசே ஆடுகளை மேய்ச்சிட்டு மனைவி வீட்டில் போய் நல்லா மாமனார் வீட்டில் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தான். திரும்ப நினைச்சிட்டாரு, கூப்பிட நம்ம மந்த நாவு என்ன செய்ய, திக்குவாயா இருக்கிறேன், என்னால் பேச முடியாது சொல்றான். இல்லை நீ வா, உன்னை என்ன ஜனங்களை அழைத்து கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்ப்பேன்? சியோனில் சேர்ப்பேன், எருசலேமில் சேர்ப்பேன், கானான் தேசத்தை சேர்ப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை இந்த கொஞ்சம் வேலையிலே நம்ம நடத்தி கொண்டு வாழ்க்கை கடத்திருக்கா நம்மளை அழைக்கிறார். உங்களை குறித்து ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குறித்து தேவ திட்டம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் தரிசனம் கொடுத்திருக்கிறார், சொப்பனத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை நீ அனல் மூட்டணும். அல்லேலூயா. ஒரு எருசலேம் மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்குதுப்பா, ஆனால் என்னிடத்து நீ திரும்ப மதிலை எழுப்பித்து கட்டுவேன். அல்லேலூயா. தெய்வ ஜனம் அவர் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எப்பவுமே என் பிள்ளை என்னிடத்து வரமாட்டானா, என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டானா, அவன் என் மதிலை எழுப்பித்து கட்ட போறேன்.
மதில் எனக்கு முன்பதாக இருக்கிறது, எப்போது இருக்கிறது என்ற திருமணம் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணி அப்படியே கொண்டு வந்துடுவார். 7 வருஷம் அவங்க மனம் திரும்புவதற்காகத்தான் 70 வருஷம். மனம் திருமண உடனே டக்குன்னு ஆசீர்வாதங்களா வந்துருச்சு. டக்குன்னு ஆண்டவர் சொன்னாரு, என்ன ஒரே நாளில் பிள்ளை பிறக்கும் ஒரு தேசத்துக்கும் கேட்டார். ஒரே நாள் ஒரு தேசத்துக்கு எல்லாம் அந்த தேசமே ரசிக்கப்பட்டுச்சு, தேசமே கைகூடி வந்துச்சு. எல்லா ஜனங்கள் தேசத்துல வந்து ஒரே நாள் தேசம் வந்து உருவாயிடுச்சு. இஸ்ரவேல் தேசம் ஒரே நாள் விடுதலை உடனே எல்லாம் பரப்பட்டு வந்து ஜனங்களா நிரம்பிடுச்சு. அதுன்னு சுடுகாடா இருந்த எருசலேம் ஜனத்திரட்சினால் இன்னைக்கு மகிழ்ச்சி நகரமா மாறிவிட்டது. எருசலேமே உன்னை மறந்தார், என் வலது கை செய்யும் தொழிலை மறப்பதாக சொன்னார். எல்லா கண்களையும் மூடி, ஆண்டவரே எருசலேம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தர்ட்ட பொறுத்து ஆண்டவரே ஹல்லேலூயா எனக்கு உதவி செய்யப்பா. அனல் மூட்டி எரிய வீடு அயல்